தேவர்கள் அசுரர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்திரன், அமிர்தம் வேண்டும், பாட்கடலை கடைய வேண்டும். அசுரர்கள், நாம் சமமாக பங்கு பெற வேண்டும். தேவர்களும் அசுரர்களும் கடைக்க கயிறு தேடுகிறார்கள். அப்போது சிவன் கழுத்தில் இருக்கும் ஆதிசேஷ நாகம் கயிறாக மாறுகிறது. தேவர்கள் மகிழ்ச்சியுடன், இப்போது கடைக்கலாம். மந்தரமலை கடலில் மூழ்கும்போது விஷ்ணு ஆமை கூர்மா அவதாரம் எடுத்து கடலின் அடியில் போய் மலையை தாங்குகிறார். விஷ்ணு ஆமை வடிவில், பயப்பட வேண்டாம், மலையை நான் தாங்குகிறேன். தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் மறுபக்கம் பிடித்து கடைக்கிறார்கள். பார்க்கடல் கொந்தளிக்கிறது. காட்சி: கடலிலிருந்து தெய்வீக ஒளி பறக்கிறது. முதலில் பாட்கடலிலிருந்து ஆழகால விஷம் எழுகிறது. அனைவரும் பயந்து ஓடுகிறார்கள். அப்போது சிவன் அதை தன் கையில் எடுத்து குடித்து கழுத்தில் நிறுத்துகிறார். தேவர்கள், மகாதேவா, உம்மால் உலகம் காப்பாற்றப்பட்டது. இறுதியில் பொற்கலசத்தில் ஒளிரும் அமிர்தம் எழுகிறது. அசுரர்கள் பேராசையுடன் பாய்கிறார்கள். ஆனால் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்குகிறார். தேவர்கள் மகிழ்ச்சியுடன், இப்போது நாங்கள் வெற்றி பெற்றோம்.